ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் வேதனைகளிலும் நிந்தைகளிலும் ஆண்டவரிடம் கேட்ட மக்களுக்கு இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அகந்தைக்காரர்களையும் துன்மார்க்கர்களையும் பார்க்கும்போது அவர்கள் வேரூன்றி மிக வன்மையுடன் வாழ்வதைப் போல தேவ பயம் இல்லாமல் ஒரு சௌகரியமான வாழ்க்கை வாழலாம். அந்த வாழ்க்கை வெளியரங்கமான நிலையான செழுமையான வாழ்க்கையைப் போல காணப்பட்டாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு திடீரென்று அவர்கள் மேல் வரும். அகந்தையான பேச்சுகளை பேசினவர்கள் தங்களுடைய எல்லா பயத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயில் மேல் வைத்து கொள்ளுவார்கள். தேவ பிள்ளையே, கடந்த நாட்களில் துன்மார்க்கர் உங்களை பழிவாங்கி இருக்கிறார்களா? அநியாயமாக உங்கள் மேல் பழி சுமத்தப்படுகின்றதா? மகனே, மகளே, கலங்காதே. ஒரு நாள் நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். அப்பொழுது நீ அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமாய் இருப்பாய். உன்னை நிந்தித்தவர்கள், உன்மேல் வீண் பழி சுமத்தினவர்கள் யாவரும் தங்கள் வாய்களை மூடிக்கொள்வார்கள். உனக்கு எதிராக எழும்பியவர்கள் நடுநடுங்கி உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீயோ உன்னுடைய மனச்சோர்வுகளிலிருந்தும் உன் வேதனையான சூழ்நிலைகளிலிருந்தும் வெளிவந்து கொளுத்த கன்றுகளைப் போல வாழ்வாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஜெபம் செய்வோம். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை என வாக்குரைத்த அன்பின் பரலோக பிதாவே, துன்மார்க்கர் எங்களை மிகவும் நெருக்கி வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் உமது வார்த்தையின்படி வாழும்போது நீர் எங்கள் மேல் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவதற்காய் உம்மை துதிக்கிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, துன்மார்க்கரின் வாழ்க்கையை பார்த்து நாங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வது வீணானது என்று சொல்லாதபடிக்கு துன்மார்க்க ஜீவியத்துக்கு எங்களை விலக்கி காத்தருள ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குமானால் அதை எங்களிடமிருந்து நீக்கிவிட கிருபை தந்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய புகழுக்காகவும் மகிமைக்காகவும் உமக்கு பிரியமான பாத்திரமாகவும் எங்களை வணைந்தருள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகிழ்ச்சியா எங்கள் இருதயங்களையும் உம்மை துதிக்கும் துதிப்பாடல்களால் எங்கள் நாவுகளையும் நிரப்பியல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, உலகமெங்கும் நடைபெறும் எல்லா சபை ஆராதனைகளிலும் பரிசுத்தமுள்ள தேவனின் நாமம் உயர்த்தப்படவும், சபைகள் பக்தி விருத்தியடையவும், கிராமங்களில் நடைபெறும் சுவிசேஷ பணிகள் ஆசீர்வாதமாய் நடைபெறவும் ஜெபிக்கிறோம். அப்பா, தங்கள் வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ள குடும்பங்கள் தேவ சமாதானத்தை பெற்று அனுபவிக்கவும், அவர்கள் ஆத்மாவதே புது பலன் தந்து கர்த்தர் தைரியப்படுத்தவும், புது பலன் அடைய செய்யவும், பிரசங்கிக்கும் வார்த்தைகளால் விசுவாசிகள் உள்ளத்தில் பதியவும் கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டங்களிலும் சமூக வலைத்தள பாவங்களிலும் சிக்கி தவிக்கிறவர்கள் விடுதலை பெறவும், வாலிபர்கள் ஆன்லைன் பாவங்களில் சிக்கிவிடாதபடி கர்த்தருடைய கரம் பாதுகாக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் காணப்படும் சமாதான குலைச்சல்கள் நீங்கவும், பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும் தேவ அன்பு கிரிய செய்து சமாதானத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பிடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான பள்ளிகள், இல்லங்கள், பயிற்சி மையங்களில் பிள்ளைகள் ஞானமாய் போதிக்கப்படவும், அவர்களை பராமரிப்பவர்கள், நிர்வாகம் செய்கிறவர்கள், ஆசிரியர்கள், சுகாதார பணி செய்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும், பிள்ளைகளிடத்தில் அன்பும் தயவும் இரக்கமுமாய் செயல்படவும் தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் மேற்படிப்பு, வேலை நிமித்தம் தனியாகவும் குடும்பமாகவும் வெளிநாடுகளில் இருக்கும் அனைவரும் தத்தளிப்பின்றி சமாதானமாகவும் கல்வியை தொடர்ந்து கற்று முடிப்பதற்கும் வேலைகளை சிறப்புடன் செய்யவும் நல்ல சூழ்நிலைகளை தந்தள்ளி பாதுகாப்போடு வாழ கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் அனுதின தேவைகளில் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக வாழவும் தேவனுக்கு இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். அப்பா, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், வாகன ஓட்டிகள் வாகனத்தை விபத்தின்றி ஓட்டவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தல்ல ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிற மக்கள் கடன்கள் தீர தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.